பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜயலட்சுமி பொழந்து விட்டுருச்சு கனியை. நீ 1 ஹவர் எபிசோடில் வர்றதே கிடையாது. போய் உட்காந்துக்கிட்டு அன்பு கேங்கில் உட்காந்துக்கிட்டு நாடகம் அடிச்சுக்கிட்டு சும்மா உட்கார்றது இன்டெலிஜென்ஸ் கிடையாது. 1 ஹவரில் 1 ஹவர் கேமில் நீ வரணும், அதுதான் இன்டெலிஜென்ஸு. இந்த கேம் அதான், இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. போட்டு பொழந்துருச்சு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா, கனியோட பிள்ளைங்களாம் இப்போ ஃப்ரெண்ட் கேட்டில் வந்தாங்க. ஸோ போய் டாஸ்க்லாம் ஆடிட்டு வந்துச்சு. வேறு யாரும் வரல போல் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருச்சு. பார்த்தா சர்ப்ரைஸாக இந்த ரூம்லேருந்து வருது. எங்கே? கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளில வருது விஜயலட்சுமி. செம கேமருங்க அது. பிக் பாஸு சர்வைவரோட வின்னரு. அது என்ன சொல்லிடுச்சுன்னா, வந்தோடனே பார்வை சொல்லிடுச்சு, நீ சரியான கண்டென்ட், நீ தான் கண்டென்ட்டு, யுவர் கண்டென்ட் கிவர். ஏன்னா இவங்க 2 பேரும் சர்வைவரில் வேறு இருந்திருக்காங்க, சர்வைவர் ஷோவில். ஸோ அதில் வந்து எப்படி வந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னு அப்படி நல்லா பேசிக்கிட்டாங்க. சொன்னிச்சு, இங்கே பாரு, நீ தான் கண்டென்ட்டு, நீ தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9, உன்னை வச்சு தான் ஓடுது. டைட்டில் வின்னர் யார் அடிக்கிறாங்களோ அடிக்கல அதெல்லாம் தெரியாது, நீ தான் கண்டென்ட்டு அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கம்முன்னு அப்படியே பார்க்குறான், நம்ம பொண்டாட்டியை புகழ்கிறாங்க, ஆனால் நம்மளை யாரும் புகழ மாட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். வினோத்துக்கு வந்து கிளாப்ஸ். அவங்க வீட்டிலலாம் ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க போல். வினோத்தையும் புகழ்ந்து தள்ளி விட்டுச்சு விஜயலட்சுமி. ஆனால் என்னென்னா, தான் அக்காவை போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. எக்கோ கனி அக்கா, கனி திரு, நீ பண்ணுறது எதுவுமே 1 ஹவர் எபிசோடில் வர்றதே கிடையாது, வந்ததே இல்லை. நல்லவனா நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்லவனாகவே இருக்கிறதுக்கு வந்து இங்கே வரல. நல்லவனாகலாம் இருக்கக்கூடாது. ஸ்மார்ட்டாக கேம் ஆடணும். இது கேமு. நல்லா வேஷம் போடுறதுக்கான இடம் இது இல்லை. புரியுதா? அன்பு வேண்டாம், அன்பு கேங் வேண்டாம், அன்பு வேண்டான்னு சொல்கிறது என்ன? அன்பு கேங் வேண்டாம். லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரையும் வந்து டீல் பண்ணணும். நான்லாம் சீசனில் எப்படி விளாண்டேன் ஞாபகம் இருக்கா? என்னக்கா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்குது. குட் கேம் ஆன் த ப்ளோ. நீ ப்ளோ ஆகும்போது தான் குட் கேம் வரும். சும்மா உட்காந்து நல்லவண்ணு பேர் எடுத்துக்கிட்டு அன்பு கேங்கில் சீசன் 4 அன்பு கேங்குன்னு சொல்லிக்கிட்டு மொத்த கேங்கையும் வெளியே அடித்து துரத்தி விட்டான் ஆரி. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறதோ, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விளையாடுறதோ, இன்னொருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேம் ஆடுறதோ இன்டெலிஜென்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் கேம். 1 ஹவரில் நீ எவ்வளோ இருக்க அதை கொடுக்குறது தான் இன்டெலிஜென்ஸு. அதுதான் கேம். அது பாரு கொடுக்குறாள்ல, நீ பார்வை கெட்டவன் சொல்கிற, ஆனால் பாரு கொடுக்குறாள் அதை. ஐ வாண்ட் யூ டு கெட் ஆல் தட். எல்லாத்தையும் இந்த 3 வாரத்தில், இன்னும் 3 வாரம் இருக்குது, இந்த 3 வாரத்தில் அந்த கேம் ஆடு அப்படின்ட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு வேறு லெவல் பார்வை ஆடுறா, வினோத் ஆடுறா, நீயும் ஆடு, அடித்து டாப் 5ல் வா. அதான் உனக்கு என்ன. அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் வச்சு செய். வேறு லெவலுங்க விஜயலட்சுமி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.